வணக்கம். ஜெம் செய்திகளுக்காக நான் உங்கள் குணா. இந்திய நேரப்படி மாலை 6 மணி விரைவுச் செய்திகள். மத்திய அரசு கொண்டு வந்துள்ள வெளிநாட்டு நிதி ஒழுங்காற்று சட்ட மசோதாவை திரும்பப் பெற வலியுறுத்தி தமிழ்நாடு சட்டப்பேரவையில் அமைச்சர் ராஜ்மோகன் தீர்மானம் கொண்டு வந்தார். இந்த தீர்மானத்தின் மீது உறுப்பினர்கள் விவாதித்தனர். அதன்பின் இந்த தீர்மானம் பெரும்பான்மை உறுப்பினர்களின் ஆதரவுடன் நிறைவேற்றப்பட்டது. டெல்லி சட்டமன்றத்தில் அரசின் ஊழல் குறித்து விவாதம் நடத்த வேண்டும் என்று ஆம் ஆத்மி கட்சி உறுப்பினர்கள் வலியுறுத்தினர். அவர்களின் குற்றச்சாட்டை அமைச்சர் மஞ்சித்தர் சிங் சிர்சா மறுத்தார். இதையடுத்து ஆம் ஆத்மி உறுப்பினர்களின் ஒருவரான குல்தீப் குமார் தான் கொண்டு வந்திருந்த அரிசியை உறுப்பினர்கள் மீது தூவினார். எதிர்க்கட்சியினரின் இந்த செயலை பொறுத்து கொள்ள முடியாது என்று கூறி அவைத்தலைவர் அவர்களை வெளியேற்ற உத்தரவிட்டார். இதையடுத்து வெளியே செல்ல மறுத்த அவர்களை காவலர்கள் குண்டுக்கட்டாக தூக்கி கொண்டு சென்றனர். கேரளத்தில் தொடக்கப்பள்ளி ஆசிரியர் தேர்வில் வெற்றி பெற்றோருக்கு பணி நியமனம் செய்ய வேண்டி திருவனந்தபுரத்தில் 37 நாட்களாக போராட்டம் நடத்தி வருகின்றனர். 13 நாட்களாக உண்ணாநிலை போராட்டத்திலும் ஈடுபட்டுள்ளனர். இந்நிலையில் கல்வி அமைச்சர் ஷம்சுதீனுடன் பேச்சு நடத்தியதை அடுத்து போராட்ட குழு தலைவர் வளர்மதி உண்ணா நோன்பை முடித்துக் கொண்டார். அவரை அங்கிருந்து ஆம்புலன்ஸ் மூலம் மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். முதற்கட்டமாக அகமதாபாத், பெங்களூரு, சென்னை, ஹைதராபாத், கொல்கத்தா, மும்பை, புனே ஆகிய 7 நகரங்களில் 3075 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நகர்ப்புற வெள்ள பேரிடர் மேலாண்மை திட்டத்தை செயல்படுத்த மத்திய அரசு ஒப்புதல் அளித்துள்ளது. இந்த திட்டத்தை அந்தந்த மாநில அரசுகள் செயல்படுத்தும் என்று உள்துறை இணையமைச்சர் நித்யானந்த ராய் எழுத்து மூலமான பதிவில் தெரிவித்துள்ளார். கேரளத்தில் கல்வி நிலையங்களில் உட்கட்டமைப்பை மேம்படுத்தவும் சட்டக் கல்லூரி தேர்வுகளில் வெளிப்படைத்தன்மையை உறுதி செய்யவும் வலியுறுத்தி திருவனந்தபுரத்தில் இந்திய மாணவர் கூட்டமைப்பினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அவர்கள் மீது காவல்துறையினர் தண்ணீரை பீச்சியடித்து விரட்டியடித்தனர். கவிஞர் வைரமுத்து தனது சமூக வலைதள பக்கத்தில் பதிவிட்டுள்ளார். அதில் சட்டமன்றத்தில் தமிழ்த்தாய் வாழ்த்துக்கு தனி தீர்மானம் நிறைவேற்றிய அனைத்து கட்சிகளுக்கும் பாராட்டு தெரிவித்துள்ளார். தமிழ்த்தாய் வாழ்த்து என்பது வெறும் சொற்று கூட்டம் அல்ல, அது புவியியல், வரலாறு என அனைத்தும் கொண்ட இனத்தின் குறியீடு என்று குறிப்பிட்டுள்ளார். உறுப்பினர்கள் சிலர் முன்மொழிந்ததைப் போலவே அது சட்டமாகவும் இயற்றப்பட வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். மாநிலங்களவை உறுப்பினர் கமலஹாசன் தனது சமூக வலைதள பக்கத்தில் பதிவிட்டுள்ளார். அதில் அரசு நிகழ்ச்சிகளில் தமிழ்த்தாய் வாழ்த்து முதலாவதாக பாடப்பட வேண்டும் என சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருப்பதை வரவேற்றுள்ளார். மாநில உரிமைகளை விட்டுத்தராத இந்த போக்கு தொடர வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் தனது சமூக வலைதள பக்கத்தில் பதிவிட்டுள்ளார். அதில் தமிழ்த்தாய் வாழ்த்தை முதலாவதாக பாட வலியுறுத்தும் தீர்மானத்தை தமிழக சட்டமன்றத்தில் இயற்றிய ஆளும் தாவேக அரசிற்கு தன்னுடைய நன்றியை தெரிவித்துள்ளார். மதச்சார்பு கொண்ட வந்தே மாதரம் என்னும் பாடலை வலிய திணிப்பதும் தேசிய இனங்களின் மொழியை போற்றும் பாடலை பின்னுக்கு தள்ளுவதுமான போக்கை கண்டித்துள்ளனர். தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி.கே. வாசன் தனது சமூக வலைதள பக்கத்தில் பதிவிட்டுள்ளார். அதில் ஆந்திர அரசால் பறிமுதல் செய்யப்பட்ட தமிழக மீனவர்களின் மீன்பிடி விசை படகுகளை உடனடியாக விடுவிக்க தமிழக அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டுள்ளார். மீனவர்களின் வாழ்வாதாரம் காக்கும் வகையில் தமிழக அரசு ஆந்திர அரசுடன் சுமூகமாக பேசி உரிய தீர்வு காண வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். சென்னை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே அனைத்து இந்து கோவில்கள் பாதுகாப்பு கூட்டமைப்பு அறக்கட்டளை சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு அறக்கட்டளையின் நிறுவனர் கோபி தலைமை வகித்தார். இதில் காவிரி நீர்வளத்தை பாதுகாக்கும் வகையில் மேகதாட்டில் அணை கட்டும் கர்நாடக அரசின் நடவடிக்கைக்கு கண்டனம் தெரிவிக்கப்பட்டது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் அறக்கட்டளையின் வடசென்னை மாவட்ட பொறுப்பாளர் காண்டீபன் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். தஞ்சாவூர் மாவட்டம் திருக்காட்டு பள்ளியில் அக்னீஸ்வரர் லயன்ஸ் சங்கம் சார்பில் பள்ளி மாணவர்களுக்கு ஊக்கத்தொகை வழங்கும் விழா நடைபெற்றது. இதில் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் 10ஆம் வகுப்பு, 12ஆம் வகுப்பு தேர்வுகளில் முதல் 3 இடங்களை பிடித்த மாணவர்களுக்கு பரிசுகளும் ஊக்கத்தொகையும் வழங்கப்பட்டனர். தொடர்ந்து புதிய நிர்வாகிகள் பதவியேற்றுக் கொண்டனர். லயன்ஸ் சங்க முன்னாள் ஆளுநர் முகமது ரஃபி முன்னிலையில் தலைவராக செந்தில், செயலாளராக கார்த்திகேயன், பொருளாளராக வெங்கடேசன் ஆகியோர் பொறுப்பேற்றுக் கொண்டனர். கோவை குனியமுத்தூரைச் சேர்ந்த நுண்கலைஞர் ராஜா 80வது விடுதலை நாளையொட்டி கோழி முட்டை ஓட்டை உள்பகுதியில் தேச தலைவர்களின் உருவங்களை வரைந்துள்ளார்.
சுதந்திர உணர்வை பறைசாற்றும் விதமாக 80வது சுதந்திர தினம் என்ற தமிழ் வாசகத்தையும் முட்டையின் உள்பகுதியிலேயே மிக நுட்பமாக எழுதி செதுக்கியுள்ளார். கன்னியாகுமரி மாவட்டம் அருமனை அருகே இருவர் மது போதையில் இருசக்கர வாகனத்தை இயக்கி சாலையில் சென்ற பொதுமக்கள், வாகன ஓட்டிகள் ஆகியோருக்கு ஆபத்து ஏற்படுத்தும் வகையில் அச்சுறுத்தலாக சென்றனர். இதன் வீடியோ காட்சிகள் சமூக வலைதளங்களில் வெளியாகி தற்போது வைரலாகி வருகிறது. இதுகுறித்து காவல்துறையினர் வழக்கு பதிந்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கன்னியாகுமரி மாவட்டம் புதுக்கடையில் உள்ள அரசு மதுபான கடையில் 140 ரூபாய் மதிப்பிலான மதுபானத்தை 15 ரூபாய் கூடுதல் தொகையுடன் சேர்த்து மொத்தம் 155 ரூபாய்க்கு ஊழியர்கள் விற்பனை செய்து வருகின்றனர். இதனால் குடிகாரர்கள் ஊழியர்களுடன் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இது தொடர்பான வீடியோ காட்சிகள் சமூக வலைதளங்களில் வெளியாகி வைரலாகி வருகிறது. தஞ்சாவூரில் மத்திய அரசின் தொகுதி மறுவரையறை திட்டத்தை கண்டித்து காங்கிரஸ் கட்சியின் மாவட்ட தலைவர் மகேந்திரன் தலைமையில் 100க்கும் மேற்பட்டோர் பேரணியாக சென்று ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதில் தொகுதி மறுவரையறை கைவிட கோரி முழக்கம் எழுப்பப்பட்டனர். இதில் முன்னாள் தலைவர் ராஜேந்திரன், மாநில பொதுக்குழு உறுப்பினர் ஜேம்ஸ் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். காவிரியின் குறுக்கே மேகதாட்டில் கர்நாடக அரசு அணை கட்டுவதை கண்டித்து தஞ்சாவூர் மாவட்டம் கல்லணையில் ஏராளமான விவசாயிகள் பேரணியாக சென்று ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மேகதாட்டு அணை கட்டுவதை மத்திய, மாநில அரசுகள் தடுத்து நிறுத்த வேண்டும் என்று வலியுறுத்தி முழக்கங்களை எழுப்பினர். செங்கல்பட்டு மாவட்டம் பையனூரில் உள்ள தனியார் சட்டக் கல்லூரியின் 5ஆம் ஆண்டு தொடக்க விழா கல்லூரியின் டீன் சித்தார்த் ராஜா தலைமையில் நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினர்களாக சட்ட வல்லுநர்கள் சித்ரா நாராயணன், எலிசபெத் சேஷாஸ்திரி உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். இந்நிகழ்வில் பேசிய உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் அருண்குமார், சட்டக் கல்லூரியில் பயிலும் மாணவர்களை பெற்றோர்கள் கண்காணிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். தேசிய கைத்தறி நாளையொட்டி வேலூர் மாவட்டம் குடியாத்தம் தருணம்பேட்டையில் நெசவாளர்களுக்கு சிறப்பு மருத்துவ முகாமும் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்வும் நடைபெற்றது. இதில் கோட்டாட்சியர் செந்தில்குமார், நகராட்சி தலைவர் சவுந்தரராஜன் ஆகியோர் கலந்து கொண்டு கைத்தறி சேலைகள், வேட்டிகள் விற்பனை கண்காட்சியை திறந்து வைத்தனர். இதனைத் தொடர்ந்து கைத்தறி நெசவாளர்களுக்கு முதியோர் உதவித்தொகை பெறுவதற்கான ஆணை வழங்கப்பட்டது. தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டையில் சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. இப்பேரணியில் அரசு மருத்துவமனை மருத்துவர்கள், செவிலியர்கள், போக்குவரத்து காவல் உதவி ஆய்வாளர் ஆறுமுகம், போக்குவரத்து காவலர்கள் கலந்து கொண்டனர். இதன் பின்னர் அரசு மருத்துவமனை வளாகத்தில் சாலை பாதுகாப்பை வலியுறுத்தி அனைவரும் இணைந்து உறுதிமொழி எடுத்துக் கொண்டனர். சென்னையில் தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் தலைமையில் போதைப் பொருட்கள் இல்லா தமிழ்நாடு உறுதிமொழி ஏற்பு நடைபெற்றது. இதனை மயிலாடுதுறை மாவட்டம் மன்னம்பந்தலில் உள்ள தனியார் கல்லூரியில் நேரலையாக ஒளிபரப்பினர். இதில் மாவட்ட ஆட்சியர் ஸ்ரீகாந்த் தலைமையில் பள்ளி, கல்லூரி மாணவ மாணவிகள் உறுதிமொழி ஏற்றனர். தொடர்ந்து விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை சிறப்பாக நடத்திய பள்ளி, கல்லூரி மாணவ மாணவிகளுக்கு சான்றிதழ் வழங்கப்பட்டன. திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அருகே ஆதனூர் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி கட்டடம் பழுதடைந்து பயன்படுத்த முடியாத நிலையில் உள்ளது. இதனால் ஒரே அறையில் 100க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகளுக்கு பாடம் கற்பிக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. இதனால் கூடுதல் கட்டடம் கட்டித்தர வேண்டும் என்று ஊர் பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மயிலாடுதுறை மாவட்டம் செம்பனார் கோவிலில் சிபிஐ எம்எல் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. வீரசெல்வன் தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் மாணவர்களின் கல்வி, இளைஞர்களின் வேலைவாய்ப்பு ஆகியவற்றை ஒரு சேர ஒழித்து கட்ட புதிய கல்விக் கொள்கையை கொண்டு வந்துள்ளதாக குற்றம் சாட்டினர். பிரதமர் மோடி பதவி விலக வேண்டும் என்று வலியுறுத்தி முழக்கங்கள் எழுப்பினர். மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே பாமக புறநகர் மாவட்ட செயலாளர் முருகன் தலைமையில் பத்திரப்பதிவுக்கு கையூட்டு வாங்கும் செல்லம்பட்டி சார் பதிவாளர் கண்மணியை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. சார் பதிவாளர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி பாதிக்கப்பட்ட 100க்கும் மேற்பட்டோர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தொடர்ந்து அங்கிருந்து ஊர்வலமாக வந்து மாவட்ட ஆட்சியரிடம் கோரிக்கை மனு அளித்தனர். ஜார்க்கண்டில் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள மாணவர்களுக்கு ஆதரவாக பிரதமர் மோடி கொண்டுள்ள நிலைப்பாடு குறித்து சென்னையில் பாஜக தலைவி தமிழிசை செய்தியாளர்களிடம் பேசினார். அப்போது கரப்பான் பூச்சி விவகாரம் தொடர்பான போராட்டத்தின் போது மத்திய அரசை குற்றம் சாட்டியவர்கள் இப்போது ஜார்க்கண்டில் என்ன நடக்கிறது என்பது குறித்து கருத்து தெரிவிக்கவில்லை என்று கூறினார். உத்தரப்பிரதேசம் லக்னோவில் பகுஜன் சமாஜ் கட்சி தலைவர் மாயாவதி செய்தியாளர்களிடம் பேசினார். அப்போது தாங்கள் தனியார் துறையை எதிர்க்கவில்லை என்று கூறினார்.
அரசு பணிகளில் இடஒதுக்கீடு கிடைப்பதைப் போலவே தனியார் துறையிலும் குறிப்பிட்ட பிரிவினருக்கு இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசியில் மாணவர்களுக்கான தேசபக்தி பாடல்கள் இலவச இசை பயிற்சி முகாம் முன்னாள் வட்டாட்சியர் முருகானந்தம் தலைமையில் நடைபெற்றது. தொடர்ந்து ஜவஹர் சிறுவர் மன்ற ஒருங்கிணைப்பாளர் கலைசுடர் மணி பார்த்திபன், தபைலா கலைஞர் ஜபருல்லா கான் ஜேம்ஸ் குழுவினர் இணைந்து மாணவர்களுக்கு இசை பயிற்சி வழங்கினர். அருவி அறக்கட்டளை நிறுவனர் ரூபன் இலவச இசை புத்தகங்களை வெளியிட்டு உரையாற்றினார். மேலும் ஊடகவியலாளர் கவிஞர் தமிழ் ராசாவுடன் இணைந்து மாணவர்கள் சேர்த்திசை பாடல் பாடினர். கோவையில் தனியார் கல்வி நிறுவனங்களின் பட்டமளிப்பு விழா மருத்துவர் பெரியசாமி தலைமையில் நடைபெற்றது. விழாவில் பங்கேற்ற முன்னாள் இஸ்ரோ விஞ்ஞானி மயில்சாமி அண்ணாதுரை செய்தியாளர்களிடம் பேசினார். அப்போது நீட் தேர்வு தேவையா என்ற கேள்வி தொடர்ந்து இருந்து வரும் நிலையில் மாணவர்கள் எந்தவொரு போட்டித் தேர்வையும் எதிர்கொள்ளும் வகையில் புதிய பாடத்திட்டம் உருவாக்கப்படும் என்றார். மேலும் புதிய பாடத்திட்டத்தில் தொடக்க கல்வி முதலே திறன் மேம்பாடு, மொழி அறிவு, அடிப்படை அறிவு, சிந்திக்கும் திறன், பிரச்சனைகளுக்கு தீர்வு காணும் திறன் மற்றும் படைப்பாற்றலுக்கு முக்கியத்துவம் அளிக்கப்படும் என தெரிவித்தார். நீட் தேர்வை எதிர்த்து தமிழக சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானம் குறித்து பாஜக சட்டமன்ற உறுப்பினர் போஜராஜன் செய்தியாளர்களிடம் பேசினார். அப்போது நீட் தேர்வில் ஏற்பட்ட குறைபாட்டை சரி செய்ய வேண்டும் என்றும் எதிர்காலத்தில் இதுபோன்ற தவறுகள் நடக்கக்கூடாது என்றும் தெரிவித்தார். எதிர்க்கட்சிகள் நீட் தேர்வு மற்றும் வினாத்தாள் கசிவு குறித்து விவாதிக்காமல் அமைச்சர் பதவி விலக மட்டுமே வலியுறுத்தியதாகவும் போஜராஜன் தெரிவித்தார். ஜம்மு காஷ்மீரில் சோஃபியானில் இருசக்கர வாகனத்தில் தேசிய கொடி பேரணி நடைபெற்றது. இந்த பேரணியை சிசிர் குப்தா, முஸ்டாக் அகமது சௌத்ரி ஆகியோர் கொடியசைத்து தொடங்கி வைத்தனர். மூத்த மாவட்ட அதிகாரிகள், காவல்துறையினர், இளைஞர் உள்ளிட்டோர் பேரணியில் பங்கேற்றனர். நகரின் முக்கிய பகுதிகள் வழியாக இந்த பேரணி சென்றது. மேற்கு வங்கத்தில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் தொடர்பான உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பு குறித்து காங்கிரஸ் தலைவர் ஆதிர் ரஞ்சன் சௌத்ரி செய்தியாளர்களிடம் பேசினார். தேர்தல் ஆணையத்தின் கணக்குப்படி 27 லட்சம் பேரும் உண்மையில் 34 லட்சம் பேரும் வாக்குரிமையை இழந்துள்ளதாக அவர் தெரிவித்தார். வழக்குகளின் தற்போதைய விசாரணை வேகத்தை கருத்தில் கொண்டால் பிரச்சினைக்கு தீர்வு காண குறைந்தது 21 ஆண்டுகள் ஆகும் என நீதிபதி ஒருவர் கூறியுள்ளதாக தெரிவித்தார். கோவை மாவட்டம் பொள்ளாச்சி பாலக்காடு சாலையில் உள்ள கல்லூரியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மாணவ மாணவிகள் பங்கேற்று போதைப் பொருளை பயன்படுத்துவதில்லை என்று உறுதிமொழி ஏற்றுக்கொண்டனர். இந்நிகழ்ச்சியில் பொள்ளாச்சி மேற்கு காவல் நிலைய ஆய்வாளர் மீனா, கல்லூரி முதல்வர், பேராசிரியர்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். நாகப்பட்டினம் மாவட்டம் கொளப்பாடு ஊராட்சியில் தாவேகா சார்பில் துணை செயலாளர் வடிவேலு ஏற்பாட்டில் டேங்கர் வாகனம் மூலம் பொதுமக்களுக்கு குடிநீர் வழங்கலை மாவட்ட செயலாளர் சுகுமாரன் தொடங்கி வைத்தார். பின்பு தூய்மை பணியாளர்களுக்கு நலத்திட்ட உதவிகளையும் வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் கீழையூர் தெற்கு ஒன்றிய செயலாளர் ராஜேஷ், கீழ்வேளூர் ஒன்றிய செயலாளர்கள் அசோக், விக்னேஷ், கொளப்பாடு ஊராட்சி செயலாளர் வேலாயுதம் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். கடலூர் மாவட்டம் சிதம்பரத்தில் மத்திய அரசின் தொகுதி மறுவரையறைக்கு எதிர்ப்பு தெரிவித்து காங்கிரஸ் சார்பில் கருப்பு பலூன் ஏந்தி பேரணி நடைபெற்றது. பேரணி நிறைவில் காந்தி சிலை அருகே மத்திய அரசிற்கு எதிராக முழக்கங்கள் எழுப்பப்பட்டனர். மாவட்ட தலைவர் சித்தார்த்தன் தலைமையில் நடைபெற்ற பேரணியில் காங்கிரஸ் நிர்வாகிகள், மகளிர் அணியினர் பங்கேற்றனர். கடலூர் மாவட்டம் வேப்பூர் அருகே கண்டப்பன் குறிச்சியில் கல்லூரி சார்பில் போதையில்லா தமிழகத்தை உருவாக்கிட வலியுறுத்தி விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. இந்த பேரணியில் போதை ஒழிப்பு குறித்து பதாகைகளை ஏந்தியபடி ஊர்வலமாக சென்றனர். இதில் கல்லூரி நிர்வாகத்தினர், மாணவ மாணவிகள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசியில் தமிழ்நாடு சிறுபான்மை மக்கள் நல குழு சார்பில் மத்திய அரசை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. யாசர் அராபத் தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் சிறுபான்மை நிறுவனங்களின் சொத்துக்களை கபளீகரம் செய்ய முனையும் மத்திய பாஜக அரசின் வெளிநாட்டு பங்களிப்பு ஒழுங்காற்று மசோதாவை திரும்பப் பெற வேண்டும் என்று உள்ளிட்ட வலியுறுத்தினர். சென்னை மாநகராட்சியின் சார்பில் 2 லட்சம் தெரு நாய்களுக்கு வெறிநாய்க்கடி நோய் தடுப்பூசி, அக, புற ஒட்டுண்ணி மருந்து செலுத்தும் மாபெரும் அளவிலான முகாம் நடத்தியுள்ளனர். திருவொற்றியூர், மணலி, தண்டையார்பேட்டை ஆகிய மண்டலங்களில் இன்று தடுப்பூசி முகாம்கள் தொடங்கியுள்ளதாக தெரிவித்துள்ளது. இம்முகாமில் இணை ஆணையாளர் ஸ்ரேயா உள்ளிட்ட ஏராளமான அதிகாரிகள் கலந்து கொண்டனர். ரஷ்யாவுடன் நடைபெற்ற போர் தொடர்பாக உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி உரையாற்றினார்.
அப்போது ரஷ்யா படைகள் பயன்படுத்திய பாலிஸ்டிக் ஏவுகணைகள் வடகொரியாவிலிருந்து வரவழைக்கப்பட்டதாக குற்றம் சாட்டினார். வடகொரியாவிடம் இருந்து ரஷ்யா கூடுதல் பாலிஸ்டிக் ஏவுகணைகளை பெற்றுள்ளது என்றும் அதிகமான வடகொரியா வீரர்களை குவிக்க தயாராகி வருவதாகவும் தெரிவித்தார். டொரண்டோ நகரில் கனடா ஓபன் சர்வதேச டென்னிஸ் போட்டி நடைபெறுகிறது. இதில் ஆண்கள் ஒற்றையர் பிரிவின் 4வது சுற்று போட்டியில் அமெரிக்காவின் பென் செல்டன் பிரேசிலின் ஜோ பென்சேகா உடன் மோதினார். இப்போட்டியில் தொடக்கம் முதலே சிறப்பாக விளையாடிய ரஃபேல் பென் செல்டன் 6-3, 7-3 என்ற செட் கணக்கில் வெற்றி பெற்று காலிறுதி சுற்றுக்கு முன்னேறினார். காலிறுதி சுற்றில் பென் செல்டன் செக் குடியரசின் ஜேக்கப் மென்சிக் உடன் விளையாடுகிறார். தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசத்தில் காவல்துறை சார்பில் போதைப்பொருள் ஒழிப்பு விழிப்புணர்வு மாரத்தான் போட்டி நடைபெற்றது. இதில் காவல் துணை கண்காணிப்பாளர் முருகவேல் பொதுமக்கள் மற்றும் மாணவர்களுடன் இணைந்து ஓடினார். தொடர்ந்து போட்டியில் முதல் 3 இடங்களை பிடித்தவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன. காஞ்சிபுரம் மாவட்டம் பூந்தண்டலத்தில் உள்ள முத்துமாரி அம்மன் கோவிலில் ஆடி திருவிழாவையொட்டி சுவாமிக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது. இதில் சட்டமன்ற உறுப்பினர் முனிரத்தினம் உள்ளிட்ட ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி ராஜகோபால சுவாமி கோவிலில் சுவாமியின் வீதி உலா நடைபெற்றது. இதில் சிறப்பு அலங்காரத்தில் செங்கமல தாயார் சிம்ம வாகனத்திலும் ராஜகோபாலசாமி கருட வாகனத்திலும் வீதி உலாவாக வந்து பக்தர்களுக்கு அருள்பாலித்தனர். இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். தமிழக கடலோர பகுதிகளில் கீழ்மட்ட வளிமண்டலத்தில் ஒரு பலவீனமான காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. இன்று மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, கடலூர், நாமக்கல், திருச்சி மாவட்டங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும். நாளை மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும். இன்று காலை 8:30 மணியுடன் முடிந்த 24 மணி நேரத்தில் அதிக அளவாக அரியலூர் மாவட்டம், செந்துறை, சிவகங்கை மாவட்டம், திருப்புவனம் ஆகிய இடங்களில் 9 சென்டிமீட்டர் மழை பதிவாகி உள்ளது. இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் இரவு 8:30 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண gemlive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.